ஆண்டவராகிய இயேசுவின் பெயராலே இந்த வெளிச்சத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிலுவையின் வெளிச்சத்தில் இயேசுவின் பணியை குறித்து இந்த நாளில் தியானிக்கப் போகிறோம். கொலேசியர் 1 அதிகாரம் 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: சகலமும் அவருக்காகவும் அவராலும் அவரை கொண்டும் உருவாக்கப்பட்டது என்று விவிலியம் நமக்கு விளக்குகிறது. இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒன்று நாம் அறிந்து கொள்ள முடியும். சகலமும் அவருக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை கேட்கிற நீங்கள் கூட ஆண்டவராகிய இயேசுவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. பல சமயம் நம்ம இதை மறந்துடுறோம் இல்லையா? இதை மறந்து போகிற ஒரு சின்ன பிள்ளையுடைய வாழ்க்கையை இப்போது நம்ம பார்க்க போகிறோம். பார்ப்போமா? எல்லாரும் விளையாண்டு முடிச்சாச்சா? குட் மார்னிங் கண்ணுங்களா. குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? நல்லா இருக்கோம். சரி, நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன டாபிக் பார்க்க போறோம். பைபிளில் பழைய ஏற்பாட்டில் சாமுவேல்னு ஒரு சின்ன பையனை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னாக்கா, அவங்க அம்மா அப்பா 2 பேருமே சாமுவேலு சின்ன குழந்தையா இருக்கும் போதே கோயிலில் கொண்டு வந்து சாமுவேலை விட்டாங்களாம்மா. அவங்க அம்மா பேரு அன்னாள். அவங்க அம்மா பேர் என்ன? அவங்க அப்பா பேரு எல்கானா. அவங்க அப்பா பேர் என்ன சொன்ன? இந்த அண்ணாலும் எல்கானாவும் சாமுவேலை கொண்டு வந்து ஆலயத்துல விட்டுட்டாங்க. அந்த ஏலி தாத்தா கூட சேர்ந்து இந்த குட்டி பையன் சாமுவேலு காலையில இருந்து நைட்டு வரையும் கோயில் இருக்கிற எல்லா வேலைகள்லயும் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாராமா. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த சாமுவேலு ஆலயத்துல இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் கடவுளுக்காக செய்துட்டு வந்தாரு. இப்ப நான் ஒண்ணு உங்கள்கிட்ட கேக்குறேன், நீங்களும் இந்த சாமுவேலை போல கடவுளுக்காக வேலை செய்வீங்களா? கடவுளுக்காக இந்த சாமுவேலை போல அவருக்காக வேலை செய்து அவருக்காக பணி செய்யணும். சரியா? கட்டாயமா பணி செய்வீங்களா? நீ என்ன செய்ய போற? உங்களை மாதிரி நானும் கடவுள் பணி செய்வேன்க்கா. வெரி குட். சோனி இங்க வா. எல்லாரும் இங்க பாருங்க. சோனி மாதிரி நீங்களும் கடவுளுக்காக உழைக்கணும். நானும் கடவுளுக்காக பணி செய்வேன் நீங்களா சொல்லுவீங்களா? செய்வீங்களா எல்லாரும்? சரி, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன பிரேயர் பண்ணலாமா? எல்லாரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். நீ சோனி தானே? ஆமா, நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. அப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்க? நான் இப்போ +2 படிச்சுட்டு இருக்கேன். அப்படியா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல? ஆமா, ரொம்ப நாள் ஆச்சுக்கா. அப்புறம்ப்பா பஸ் வருமா? பஸ் சரி வரும். சரி. அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேப்பா? ஃபியூச்சரில் இன்ஜினியரிங் பண்ணலான்னு இருக்கேன்க்கா. அதுதான் ஏமே. இன்ஜினியரிங் தான் ஏம். அப்புறம்க்கா, அப்புறம் உன்னை மறக்கவே முடியாது. ஏன்னாக்கா, நீ என்கிட்ட தானே கடைசி கிளாஸ் படிச்ச. அப்ப வந்து நானும் ஜீசஸ்க்காக ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது எனக்கு இன்ன வரை நல்ல ஞாபகம் இருக்கு. முடிச்சு ஃபுல் டைம் ஜீசஸ்க்காக தான். அப்படியா? அப்படிதான்க்கா. இன்ஜினியரிங் முடிச்சு எல்லாம் முடிச்சு ஃபுல் டைம் ஜீசஸ்க்காக தான்க்கா ஒர்க் பண்ணணும்னு இருக்கேன். பரவாயில்லையே, நான் கூட என்னமோ நினைச்சேன். உண்மையாவே உங்ககிட்ட இன்னும் அந்த வேகம் இருக்கு. கண்டிப்பா. வெரி குட். நீங்க எப்படிக்கா? பஸ்ஸுக்கு இப்ப பஸ் வரும். அப்படியா? ஆமா, நீ இப்படி போயிருவேன்க்கா. இப்படி போய் இப்படி போயிருவேன்க்கா. சரிப்பா, பார்க்கலாம். சரிங்கக்கா. அடப்பாவி, இப்பதானே பேசுனேன், இப்படி பண்ணிட்டாளே. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். கிளம்புறேன். ஓகே, பாய். ஓகே, பாய். எங்க இருக்க நீ? இப்போதாம்மா நான் கிளம்புறேன். நான் ரெடி ஆயிட்டேன். இப்போ என்னால் வர முடியாதும்மா, நான் கொஞ்சம் வேலையாக இருக்கேன். ஈவினிங் கிளாஸ் முடிஞ்சோடனே நான் உன்னை வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? ஏற்கனவே எனக்கு லேட் ஆயிடுச்சு. எப்பவும் இப்படிதான். ஹலோ. எங்கே இருக்க?
ம் சர்ச்சில் ஒவ்வொரு மாதமும் Okay, bye. சரிம்மா, bye. சிறப்பு தியானம் வச்சுருக்காங்கம்மா. அண்ணாச்சி, ஒரு பேனா கொடுங்க. குடும்பமாக வந்து கலந்துக்குங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சரி, இது எழுதிருக்கு. சரிம்மா, நான் கிளம்புறேன். சோனி, அக்கா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. ரொம்ப நாள் ஆச்சு உன்னை பார்த்து. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு. என்ன பண்ணிட்டு இருக்க? காலேஜ் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன்க்கா. அப்படியா? ஆமாக்கா. சரி சரி. கடைசி வருஷம் இது முடிய போகுது. ஓ, சரி வாங்கக்கா, அப்படியே போலாம். எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குக்கா. நீங்க எப்படி இருக்கீங்கக்கா? நல்லா இருக்கேன்ப்பா. ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இந்த இருக்கு? இயரோட முடிஞ்சது. அப்படியா? முடிய போகுதா? ஆயிடுச்சு. நாள் போனதே தெரியலல. ஃபைனல் இயர்க்கா. ஓ சரி சரி. என்ன டிபார்ட்மெண்ட்? நானா கெமிஸ்ட்ரிக்கா. கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப் ஆச்சு. ஆமா, டஃப் தான்க்கா. ஆமா, ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? ஆமா, எல்லாம் இருக்கு. ஓ, அரியர்ஸ் ஒன்றும் இல்ல, எல்லாம் ஓ, முடிச்சாச்சு. சரி சரி. அப்புறம் சந்தோஷமான ஒரு விஷயம். என்னப்பா? வீட்ல அலைன்ஸ் பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்கக்கா. ஓ சரி. இப்ப வந்து விட்டுட்டு போனாரு, நீங்க பாத்தீங்களா? ஆமா. அவருதான்க்கா மாப்பிள்ள. ஓ, சரி. கல்யாணம் முடிச்சிட்டு சேர்ந்து ஊழியம் பண்ணலான்னு இருக்கோம்க்கா. ஓ, அதான் அப்ப நல்லா ஃப்ரீயா பண்ணிக்கலாம்ல, அதான் அப்ப பண்ணலான்னு இருக்கிறேன்க்கா. ம், சரிப்பா. அப்புறம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. ரொம்ப பிஸியாக தான் போயிட்டு இருக்கு ஷெட்யூல்ஸ் எல்லாம். அப்படியா? ஆமா. சரிப்பா, நான் கிளம்புறேன். சரிங்கக்கா. இந்த பரிந்துரை ஜெபத்துக்கு ஒரு 130 குடும்பம் வந்திருந்தாங்க அந்த இன்னைக்கு. பரிந்துரை ஜெபத்துக்கு நிறைய பேர் வருவாங்களா? கண்டிப்பா சிஸ்டர். ஏன்னா அங்க அன்பியம் ஏற்கனவே நடந்துட்டு இருக்குது. இன்னும் அதிகமான குடும்பத்தை இன்னும் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த பணியை தான் நம்ம போய் இப்ப செஞ்சுட்டு இருக்கிறோம். இன்னுமே நல்லா முயற்சி எடுத்தோம்னா நல்லா அந்த பணி நடைபெறும். சிவகா, சோனி, நல்லா இருக்கியா? இருக்கேன்க்கா. அப்புறம் குழந்தை தெரேசா எங்க அன்பே நீங்க இந்த பக்கம்? காசுக்கு வந்தோம்க்கா. அப்படியா? நீங்க எங்கக்கா இந்த பக்கம்? நாங்கெல்லாம் இங்க அன்பிய கலப்பணிக்காக ஒரு டீமா வந்திருக்கோம். சரிக்கா. அப்புறம் சோனி, நீ தான் சொல்லணும். இதுதான்க்கா என்னோட ஓ புள்ள. சரி. அவர் எங்க ஹஸ்பண்ட்க்கா. அப்படியா? அதுக்காக நல்ல ஜெபம் பண்ணி சோனி என்னுடைய கேட்டிசம் கிளாஸ் ஸ்டூடெண்ட். அப்படிங்களா? அவங்களும் இந்த அன்பியத்தோட அப்புறம் இணைந்து சொல்லுங்கக்கா. நம்ம கூட சேர்ந்து எவ்வளவு வருஷம் கழிச்சு பாக்குறோம். அப்புறம் சோனி, கடவுளுடைய பணியெல்லாம் எப்படிப்பா போயிட்டு இருக்கு? எப்படிக்கா, இவங்க 2 பேத்துக்கு வேலை பண்றதுக்கே நேரம் சரியா இருக்கு. நீங்க எப்படிக்கா ஜீசஸ்க்காக வேலை பண்றீங்க? உங்களை பார்க்கறக்கே எனக்கு ஆச்சரியமா இருக்குக்கா. இன்னும் இவ 10th முடிச்சாதான் நான் வெளியவே வர முடியும்க்கா. எனக்கும் வேலை செய்யணும்னு ஆசை தான், ஆனால் 10th முடியணும், அப்பதான் நான் வெளியே வர முடியும்க்கா. என்ன சோனி, இயேசுவுக்காக உழைக்கணும் உழைக்கணும்னு சொன்னா மட்டும் பத்தாதுப்பா. வெறும் வாயில சொன்னா ஒன்றும் பத்தாது, நம்ம செயல்ல காமிக்கணும். அதுதான் கடவுளுக்கு பிரியமானது. இப்படியே காலத்தை தள்ளி போட்டுட்டே போறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லை. சரிங்கக்கா, நான் கிளம்புறேன். அவங்க வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க, அப்ப நம்ம பேசலாம். சரிங்களா? சரிப்பா. நீ சோனி தானே? ஆமா, நீங்க? நான் ஷீபக்கா. ஷீபாக்காவா? ஆமா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. நான் சொல்லிருந்தேன்ல வரேன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஊழியெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். என் பிள்ளைங்க எல்லாம் ஃபாரின் போயிட்டாங்க. பெரிய ஒரு வீடு கட்டினேன். பேர குழந்தைங்க எல்லாம் படிக்குது. என்னோட எல்லா வேலைகளும் முடிஞ்சு நான் செட்டில் ஆயிட்டேன். நானும் கூட ஊழியம் பண்ண வரலான்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோனி, நீ சொன்னதுல ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட நான் கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும். உன்னை நான் 10 வயசுல பார்த்தபோது நீ என்ன சொன்னேன்னா, நான் கடவுளுக்காக ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொன்னேன். இதே சோனியை நான் ஸ்கூல் படிக்கும் பொழுது, காலேஜ் படிக்கும் பொழுது பார்க்கும் பொழுது
உலக ரீதியான பல பிரச்சனைகள் உனக்கு இருந்தது, அப்பவும் முடியல. திருமணமாச்சு, உனக்கு குடும்பம், உன்னுடைய சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் உன்னால் ஊழியம் செய்ய முடியல. ஆனால் இப்போ நான் ஊழியம் செய்கிறேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா உங்ககிட்ட எந்த அளவு சக்தி இருக்கா ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிறதுக்கு? உன் உடம்புல சக்தி இருக்கா? உன் உடம்புல தெம்பு இருக்கா? நீ அப்படி ஊழியம் செய்ய முடியுமா? பரவாயில்ல, அட்லீஸ்ட் உன்னுடைய பேர பிள்ளைங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதுக்கு நீ உதவி செய். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் இப்படி சொல்லுகிறது: முதலாவது இறையாட்சியும் அதன் நீதியையும் நீங்கள் தேடுங்கள், மற்றவை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி. சோனியுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்த்தீங்களா? நிறைய சமயம் நம்ம கூட இப்படி தான் சொல்கிறோம், இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நாம் சொல்லுகிறோம். எனக்கு இந்த சம்பவத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு காரியம் தான் ஞாபகம் வந்துச்சு. இந்த கரும்பு கடைக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கரும்பை நல்லா சாறு மாதிரி புழிஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஜூஸை விலைக்கு விற்றுருவாங்க. விற்ற பிறகு கடைசியாக அந்த சக்கை கிடக்கும், அந்த சக்கையை கொண்டு போய் குப்பையில் கொண்டு போய் போடுவாங்க. இது எப்படி இருக்குதுன்னா, நம்ம பல சமயங்களில் சின்ன வயசில் சாராக இருக்கும்போது, வாலிப வயசில் நல்ல பலமாக இருக்கும்போது அதையெல்லாம் கொண்டு போய் நிறைய கார்ப்பரேட் கம்பெனியில் நிறைய வேலை செய்யக்கூடிய ஸ்தலங்களில் கொடுத்து அதை காசாக்கி நமக்கு சுகமாய் மாற்றிக்கொள்கிறோம். நல்லது தான். ஆனால் ஒரு காரியத்தை பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு நம்மை கொடுக்க மறந்து விடுகிறோம். இன்று நாம் ஒரு முடிவெடுப்போம். இந்த சோனியை போல இருந்து நம்முடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் விற்று காசாக்கி அதை பணமாக்கி பெரிய லேண்டாக்கி பெரிய நகை வாங்கி எல்லாம் செய்வது நல்லது தான். ஆனால் இயேசுவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? இறையாட்சியை தேடுவதற்காக நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய ஆன்மாவுக்காக என்ன செய்கிறோம்? மற்றவர்களுடைய ஆன்மாவுக்காக நாம் என்ன செய்கிறோம்? கொஞ்சம் இன்னைக்கு நாம் யோசிப்போம். இப்பொழுது அருமையான கோவை மறை மாவட்டத்தின் ஆயராகிய தாமஸ் அக்வனாஸ் அவர்கள் இப்பொழுது நம்மோடு கூட பேச இருக்கிறாங்க. அவங்கள அருமையான அருட்தந்தை ததயோஸ் அமலதாஸ் அவர்கள் இப்பொழுது நேர்காணல் செய்ய போகிறாங்க. மிக அற்புதமான ஒரு நேர்காணல், பார்ப்போமா? வணக்கம். வெளிச்சத்தில் என்கின்ற இந்த தவக்கால சிந்தனை தொடரினுடைய 5வது பாகமாகிய இயேசுவின் பணி என்கின்ற தலைப்பை நாம் இன்றைக்கி சிந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொண்டு நம்முடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க வந்திருக்கிறார் நம்முடைய மதிப்பிற்குரிய கோவை மேதக ஆயர் தாமஸ் அக்வினாஸ் அவர்கள். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிற நம்முடைய ஆயர் அவர்களுக்கு மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் வெளிச்சத்தின் குழுமம் சார்பாகவும் நம்முடைய அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இயேசுவினுடைய சிலுவை பாதையில் இயேசுவுடைய சுமையை சுமக்க உதவி செய்தார் சீமோன். இயேசுவுடைய சுமை என்பது நாமும் சுமக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய பணியிலும் நம்ம பங்கெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு அர்த்தமாகும். இன்றைக்கி இயேசுவுடைய பணி நற்செய்தி பணி என்றால், இன்றைக்கி அந்த நற்செய்தி பணியை பற்றி நீங்கள் எங்களுக்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இயேசு குறிப்பாக 3 பணிகளை செய்தார். ஒன்று போதிக்கின்ற பணி, 2வது புனிதப்படுத்துகின்ற பணி, 3வது மக்களை வழிநடத்துகின்ற பணி. இந்த 3 பணிகள் இருந்தாலும் இயேசு இந்த போதிக்கின்ற பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பதை நாம் விவிலியத்தின் மூலமாக பார்க்கின்றோம். இந்த பணியானது பழைய ஏற்பாட்டிலும் நிறைவாக செய்யப்பட்டது. இந்த பணியை செய்தவர்கள் யார்? இறைவாக்கினர்கள். இறைவாக்கினர்கள் என்பவர் யார்? இறைவனால் அழைக்கப்பட்டவர்கள், ஆவியால் அருள் நிலை பெற்றவர்கள். இவர்கள் இறைவன் பெயரால் எல்லா இடங்களிலும் சென்று இந்த பணியை செய்தார்கள். அந்த பணியை நிறைவேற்றின வகையில் இயேசு கிறிஸ்து இந்த பணியை செய்தார். 3 பணிகள் என்று சொன்னேன். அந்த 3 பணிகளிலும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பணிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். எப்படி என்றால், ஊர் ஊராக சென்று போதித்தார். அதே போன்று எல்லா இடங்களிலும் சென்று போதித்தார். மக்களை சென்று நற்செய்தி அறிவித்தார். கோயில்களில் ஜபக்கூடங்களை போதித்ததை நாம் காணுகின்றோம். அந்த பணியை செய்ய எல்லாருக்கும் கடமை இருக்கின்றது. எல்லோரும் என்று சொல்கின்ற பொழுது திருமுழுக்கு பெற்றவர் அனைவரும் செய்ய வேண்டிய பணி. இது ஒரு சுமையே அல்ல.
நற்செய்தி அறிவிக்கின்ற பணி. நற்செய்தி என்ற வார்த்தையை நம்ம சொல்ல நல்ல செய்தி. எது நல்ல செய்தி? இயேசு ஆண்டவர், இயேசு மீட்பர், இயேசு நம்மை மீட்க வந்த இரட்சகர், நம்முடைய பாவங்களுக்காக கழுவாயாக மாறி நமக்கு மீட்பு தந்தவர். இதுதான் நற்செய்தி. இந்த நற்செய்தி அறிவிப்பது நம்முடைய கடமை. எப்படி அறிவிப்பது என்ற கேள்வி நீங்கள் கேட்கலாம். அதற்கு நான் என்ன சொல்லுகின்றேன், ஒவ்வொருவருக்கும் ஒரு பணி நிலை இருக்கின்றது. ஆயர்களை எப்படி அறிவிக்க வேண்டும், குருக்களை எப்படி அறிவிக்க வேண்டும், துறவரத்தார் எப்படி அறிவிக்க வேண்டும், அதே சமயம் பொது நிலையில் அறிவிக்க வேண்டும். எல்லாருக்கும் படிநிலையில் இருந்தாலும் பணி ஒன்றுதான். எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் பொது நிலையினருக்கு இந்த பணி மிக முக்கியத்துவம். திருமுழுக்கு பெற்ற பிறகு மட்டுமல்ல, உறுதிப்பூசல் என்ற அருள் அடையாளத்தை பெற்ற பிறகு ஒவ்வொருவரும் இயேசுவின் நற்செய்தி அறிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர்கள் இறைவார்த்தையை படிப்பது, அதை தியானிப்பது, உள்ளத்திலே பதிப்பது, அதை வாழ்வாக்குவது. இன்றைய சமுதாயம் நம்மிடம் என்ன விரும்புகின்றது? போதகர்களை அல்ல. இளைஞர்கள் என்ன சொல்லுகின்றார்கள்? நீங்கள் பேசுவதை நிறுத்திவிட்டு வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே வாழ்ந்து காட்டுகின்ற பொழுது நற்செய்தியை நாம் சிறப்பாக அறிவிக்கின்றோம் என்பதை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நற்செய்தி பணி என்பது ஒரு சுமை அல்ல, மாறாக நற்செய்தி பணியை எல்லாரும் ஆர்வத்தோடு செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க. இன்றைக்கி இந்த நற்செய்தி பணி என்பது யார் யாரெல்லாம் செய்யணும்? இந்த நற்செய்தி அறிவிப்பை செய்வதற்கு யார் யாருக்கெல்லாம் கடமை இருக்குது அப்படின்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? இது ஒரு அருமையான கேள்வி. இந்த கேள்வியை பல மக்கள் கேட்பது மரபு. மக்கள் என்ன நினைக்கின்றார்கள் என்றால், நற்செய்தி அறிவிப்பு பணி என்றால் குருக்களுக்கும் துறவியருக்கும் சார்ந்தது. இது தவறான சிந்தனை, தவறான கண்ணோட்டம். திருமுழுக்கு பெற்ற எல்லா மனிதர்களும் நற்செய்தி அறிவிக்க வேண்டும். அப்படி என்றால் இது ஒரு சுமை அல்ல, மாறாக கடமை. புனித பவுல் அடிகார் என்ன சொல்லுகின்றார்? நற்செய்தி அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு என்று சொன்னவர் மீண்டும் மற்றொரு செய்தியை வலியுறுத்துகின்றார். நற்செய்தி அறிவிப்பது என்மேல் சுமத்தப்பட்ட கடமை. ஆகவே இந்த கடமை எல்லாருக்கும் சொந்தமானது. எனினும் இந்த கடமையானது ஆளுக்கு ஏற்றவாறு, துறைக்கு ஏற்றவாறு பாகுபாடு இருக்கின்றது. குருக்கள் எப்படி செய்யணும், துறவிகள் எப்படி செய்ய வேண்டும், பொதுநிலை எப்படி செய்ய வேண்டும், இளைஞர்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று இருக்கின்றது. எனவே நற்செய்தி அறிவிப்பணி ஒரு சுமை அல்ல, மாறாக நம்முடைய கடமை. நம்முடைய நிறைவேற்றுவது நம்முடைய பொறுப்பு என்பதை உணர எல்லோரும் உணர்ந்து செயல்பட வேண்டும். குறிப்பாக நாம் மீண்டும் பதிவு செய்ய விரும்புவது, ஞானஸ்தானம் பெற்ற எல்லா மக்களுமே நற்செய்தி அறிவிப்பது. நற்செய்தி அறிவிப்பது என்பது வெறும் குருக்களுக்கும் துறவரத்தாருக்கும் மட்டும் ஒரு கடமை அல்ல. இன்றைக்கி நிறைய பொதுநிலையினர்கள் இந்த கடமையை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னீங்க. பொதுநிலையினர்களை பற்றி சொல்லும் பொழுது குறிப்பாக இளைஞர்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய இளைய சமூகம் எப்படியெல்லாம் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்ய முடியும் அப்படின்னு எங்களோடு சொல்ல முடியுமா? ததையூஸ், இளைஞர்கள் ஒரு ஆற்றல், ஒரு கடல், எல்லா திறமைகளையும் கொண்டவர்கள். இந்த திறமைகளை, அவருடைய ஆற்றல்களை நாம் நற்செய்தி பணிக்காக பயன்படுத்தலாம். பொதுவாக நம் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இவரோட ட்ரபிள் ஷூட்டர்ஸு, இவர்களை தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருக்கின்றது. இது முழுக்க முழுக்க தவறு. மாறாக இளைஞர்களால் பல பணிகளை செய்யலாம். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய மறைமாட்டத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நிறைய ப்ரேயர் குரூப்ஸ் இருக்குது. ப்ரேயர் குரூப்ஸில் யாரெல்லாம் இருக்கிறா? இளைஞர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பேசுவதை, ஜெபிப்பதை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆச்சரியமாகவும் மலைப்பாகவும் இருக்கின்றது. நம்முடைய ஊர்களில் திருவிழா வருகின்ற பொழுது இந்த இளைஞர்கள் ப்ரேயர் குரூப் போட்டு பொற்காட்சி, அருங்காட்சி, பைபிள் காட்சி என்று வைத்து நற்செய்தி அறிவிக்கின்ற முறையானது அலாதியானது. ஆகவே அவர்களை நல்ல முறையில் நம்ம பயன்படுத்தலாம். கலை மூலமாக, ட்ராமா மூலமாக அவர்களை நம்முடைய பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய ப்ரேயர் குரூப்ஸில் மறைமாவட்டத்தில் இருக்க எல்லா ப்ரேயர்ஸை பார்க்கும்போது மெஜாரிட்டி இளைஞர்கள், அது நீங்களே பார்க்குறீங்க. அடுத்ததாக இப்பொழுது உள்ள லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி வைத்து வெப்சைட்டு பார்த்தீங்கன்னா, வெப்சைட்டில் ஃபேஸ்புக் இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இதுகளெல்லாம் இளைஞர்கள் பயன்படுத்துகின்றார்கள். இந்த இளைஞர்களுக்கு அதை நாம் கற்றுக் கொடுத்து இந்த ஃபேஸ்புக்கின் மூலமாக அவருடைய நண்பர்களோடு உரையாட விவலித்து அப்படி எடுத்து சொல்ல நல்ல முறையில் பயன்படுத்தலாம். ஆகவே இந்த லேட்டஸ்ட்டு சயின்ஸ் டிஸ்கவரியை வச்சு நம்ம இளைஞரை பயன்படுத்தி நற்செய்தி அறிவிக்கலாம். நம்முடைய திருச்சபையான ஒரு சில இடத்துல இந்த வகையான நற்செய்தி அறிவிப்புகளை பின்தங்கியிருப்பதாக நான் நினைக்கிறேன். எனவே இதை இளைஞர்களை பயன்படுத்தி இவர்கள் மூலமாக நாம் நற்செய்தி அறிவிப்பதற்கு ஒரு சரியான வாய்ப்பு. இந்த ஃபேஸ்புக்கின் மூலம் அறிவிக்கின்ற பொழுது பல மக்களை சென்றடைகின்றது.
போப்பாண்டவர் இப்போ இருக்கிற பாப்பரசர் ஃபேஸ்புக் மூலமாக இளைஞர்களுக்கு ஆன்சர் பண்ணுறார், நற்செய்தி பற்றி சொல்லுறார், இறைவார்த்தை பற்றி சொல்லுகிறார். அதே மாதிரி நம்முடைய மறை மாவட்டங்களில் நம்முடைய தமிழகத்தில் திருச்சியில் செய்கின்ற பொழுது நற்செய்தி அறிவிப்பை ஆர்வமாக செய்வார்கள். அவர்களுக்கு நாம் வாய்ப்பு கொடுக்கவில்லை, வாய்ப்பு கொடுத்தால் செய்வார்கள். நம்முடைய குற்றச்சாட்டு அவர்கள் வந்து டபுள் ஷூட்டு கோயிலுக்கு வர்றது இல்லை, முழுக்க முழுக்க தவறு. இதை கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக எல்லாரை விட சிறப்பாக அற்புதமாக நற்செய்தி ஆற்றுவார்கள். தான் என்னுடைய கருத்து. நற்செய்தி அறிவிப்பு பணியை இன்றைக்கி இளைஞர்கள் எந்தெந்த முறைகளெல்லாம் செய்யலாம், இளைஞர்கள் தான் இன்றைக்கி நிறைய செய்யணும்னு சொன்னது உண்மையிலே ஒரு உற்சாகம் தருவதாக இருக்கிறது. பொதுநிலையினர்கள் மீண்டுமாக நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்கிறத பற்றி ஒரு தெளிவு எங்களுக்கு தேவைப்படுகிறது. இன்றைக்கி வந்து இறை வார்த்தையை படிப்பதாலும் குறிப்பாக தங்களுடைய வாழ்க்கை முறைகள் வழியாக இந்த நற்செய்தி அறிவிப்பை செய்யணும்னு சொன்னீங்க. இது ஒரு பொதுவான ஒரு கருத்தாக சிந்தனையாக இருந்தாலும் இன்று ஒவ்வொரு நாளும் இன்றைக்கி திருச்சபையில் நம்முடைய மறை மாவட்டத்தில் நம்முடைய பங்குகளில் இந்த பொதுநிலையினர்கள் எத்தகைய பணிகளையெல்லாம் செய்தால் இந்த நற்செய்தி அறிவிப்பை செய்வதாக இருக்கும் அப்படின்னு அந்த பணிகள் பற்றி எங்களுக்கு சொல்ல முடியுமா? அதற்கு முன்னதாக இந்த இறையியல் கோட்பாடுக்கும் சொல்லுகிறேன். 2 குருத்துவம் இருக்கின்றது, பணிக்குருத்துவம், பொது குருத்துவம். பணிக்குருத்துவம் யாரென்றால் குருக்கள் பணிக்குருத்துவம். பொது குருத்துவம் யாரென்றால் திருமுழுக்கு பெற்ற அனைவருமே பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றார்கள். இயேசுவின் பொது குருத்தில் பங்கெடுக்கின்றார்கள். அந்த இயேசுவின் பொது குருத்துவத்தில் பங்கெடுக்கின்றவர்களுடைய பணி என்னவென்றால் நற்செய்தி அறிவிப்பது. மீண்டும் மீண்டும் நற்செய்தி தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, நற்செய்தி அறிவிப்பது. இவர்கள் என்ன செய்யலாம்? இறை வார்த்தையை விவிலியத்தை வந்து ஒவ்வொரு நாளும் படிக்கின்ற பொதுநிலையாக மாற வேண்டும். அதில் சிறப்பான வழி குடும்பத்தில் இறை வார்த்தை படிப்பது, அதை தியானிப்பது, அதை வாழ்ந்து காட்டுவது. புனித எரோனிமு சொல்லுகின்றார், ஒரு கிறிஸ்தவர் பல வழிபாடுகளில் பங்கெடுத்து இருந்தாலும் அவர் விவிலியத்தை படிக்கவில்லை என்றால் அவர் உண்மையான கிறிஸ்தவர் அல்ல, இயேசுவை அவர் இன்னும் அறியவில்லை. ஆகவே நாம் நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்றால் இயேசு அறிய வேண்டும். நம்முடைய தமிழ் ஒரு பழமொழி இருக்குது பார்த்தீங்களா, சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். நீங்கள் மக்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை பற்றி தெரிந்திருக்க வேண்டும், அதை தெரிந்து அறிவிக்க வேண்டும். அதுக்கு பல வழிகள் இருக்கின்றன. நம்முடைய மறைமாவட்டத்தில் பொதுன்னு என்ன செய்யலாம்? போதிக்கின்ற பணி. எத்தனையோ பெரியவர்கள் பைபிளில் கையில் வச்சு வீதி வீதியாக சென்று போதிக்க நாம் பார்த்துருக்குறோம். நல்லா போதிக்கிறாங்க, அருமையாக போதிக்கிறாங்க. ஆகவே அது ஒரு வழி. 2வது வழி, அவர்கள் வாழ்கின்ற இல்லங்கள், வீதிகள் பல சமயத்தை சார்ந்தவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு ஆண்டோடைய வார்த்தை சொல்லலாம், அதை விடவும் அவர்கள் வாழ்ந்து காட்டலாம். 3வதாக, பல பேர் ஆஃபீஸில் அலுவலகங்களில் வேலை செய்கின்றார்கள். அவர்கள் கடமையை செய்வதன் மூலமாக, அவர்கள் நல்ல வேலை செய்வதன் மூலமாக, எடுத்துக்காட்டின் மூலமாக நற்செய்தி அறிவிக்கலாம். ஒரு காலத்தில் அலுவலகங்களெல்லாம் கிறிஸ்தவர்களை தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. எதுக்குன்னா நல்ல வேலை செய்வாங்க, அதே ஒரு மெசேஜ். கிரைஸ்ட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, கிரைஸ்ட ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. மதர் தெரேசா பாருங்கள், தெருவில் போகும்போது ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க, குழந்தைகளை கட்டி பிடிச்சி முத்தம் பண்ணுறாங்க, இயேசுவை அறிவிக்கின்றார்கள். ஆகவே நம்முடைய பொது நிலையினர் இவ்வாறு நல்ல செயல் செய்வதன் மூலமாக, நல்ல காரியங்கள் செய்வதன் மூலமாக, தம் கடமைகளை நிறைவேற்றுவதன் மூலமாக இயேசுவை அறிவிக்கலாம். நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு சுமை அல்ல, மாறாக நம்ம ஆர்வத்தோடு நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு கடமை என்று சொல்லியும், இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது குருக்கள், துறவரத்தார் மட்டுமல்ல, மாறாக பொதுநிலையினர்கள், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் செய்ய வேண்டிய ஒரு பணி என்று அழகாக சொல்லி, அதுவும் இல்லாமல் இந்த நற்செய்தி அறிவிப்பு என்பது வெறும் விவிலியத்தை வாசிப்பதாலும் அந்த கிறிஸ்தவ கடமைகளை நிறைவேற்றுவதால் மட்டுமல்ல நற்செய்தி பணி, ஆனால் நம்முடைய வாழ்க்கை முறை மாற வேண்டும் என்று சொல்லி, அந்த வாழ்க்கை முறையில் நாம் எல்லோரும் சாட்சிகளாக நாம் ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்திற்கு காட்ட வேண்டும் என்று சொல்லியும் மிக அழகாக சீடத்துவம் என்றால் என்ன என்று நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய ஆயர் அவர்கள். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் வெளிச்சத்தின் குழுமம் சார்பாகவும் மேதகு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவை ஆயர் அவர்கள் மிக அழகாய் வாலிபர்களை இந்த நற்செய்தி பணிக்காக நாம் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்.
நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றால் அதில் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. அதை அறிவிக்க வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கிறது. அதை நான் அறிவிக்காவிட்டால் எனக்கு ஐயோ கேடு என்று அவர் சொல்லுகிறார். திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் அவர்களும் இதைத்தான் சொல்லுகிறார். ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்கனும் கட்டாயமாய் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். நம்ம இந்த மனப்பாங்கோடு செயல்படுகிறோமா என்று மட்டும் நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். பல சமயம் ஆலயத்திற்கு நம் வரும்போது, ஆண்டவரே எனக்கு இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, என் பிள்ளையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எனக்கு ஒரு பண தேவையை சந்திங்க ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய வேலையை நீங்கள் பொறுப்பெடுங்க ஆண்டவரே, எனக்கு உயர்வை கொடுங்க ஆண்டவரே, என் திருமணத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இப்படி பலவிதமான காரியங்களோடு ஆண்டவரிடத்தில் வருகிறோம். ஆனால் பவுலடிகளாரைப் போல நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும், அதற்கு உரிய கிருபை எனக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் என்றாவது வந்திருக்கிறோமா? ஒரு அருமையான சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பல நாட்களுக்கு முன்பாக பீகார் பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு நாள் ஒருத்தர் நற்செய்தி கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அந்த நற்செய்தி கூட்டத்தின் செய்தி வேளையில் ஒரு அருமையான பெண்மணி அங்கே வந்து அழுது கொண்டே இருந்தாங்க. ஜெப நேரம் வந்தபோது ஓ என்று கதறி அழ ஆரம்பித்தாங்க. ஜெபம் முடிகிற அந்த நேரம் வந்தபோது உருண்டு பிறண்டு அழுது கொண்டிருந்தாங்க. அந்த ஜெபம் முடிந்த பிறகு சிலர் போய் அவங்கள ஆசுவாசப்படுத்த முயற்சி செஞ்சாங்க. ஆனால் என்ன சொன்னாலும் அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கங்கிறது புரியல. 1 மணி நேரம் என்ற அந்த வார்த்தை மட்டும் அவர்களுக்கு புரிந்தது. ரொம்ப நேரம் கழித்த பிறகு அவங்க தன்னுடைய அனுபவத்தை குறித்து அழுது கொண்டே இப்படி சொன்னாங்க. இவர் செய்தி கொடுக்கும்போது என்ன சொல்லி செய்தி கொடுத்தார் என்றால், உங்களுடைய சாபத்தை போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் தொங்கினார், இன்று இயேசுவை நம்புங்க, உங்களுடைய சாபம் போகும் என்று அவர் சொல்லி கொண்டிருந்தார். இந்த வார்த்தை அவர் அந்த பெண்மணியை அதிகமாய் பாதித்தது. காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பெண்மணிக்கு ஒரு 2 வயதில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குடும்பத்தை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்த போது இவங்க ஒரு மந்திரவாதி இடத்துல போனாங்க. அந்த மந்திரவாதி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கேட்டுட்டு அவர் ஒரு விஷயத்தை சொன்னார். உங்கள் குடும்பத்தில் சாபம் இருக்குது, இந்த சாபம் மாறணும்னா இந்த குழந்தையை கொண்டு போய் நீங்கள் கங்கையில் கரைக்க வேண்டும் என்று சொன்னாங்க. அப்போது கணவனும் மனைவியும் பேசிக்கொண்டாங்க. ஐயோ, இந்த அழகான பிள்ளையை கொண்டு போய் அப்படி கங்கையில் கரைப்பதா, வேண்டாம் என்று சொல்லி திரும்பி வந்தாங்க. நாட்கள் கடந்து போன போது தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துச்சு, தொடர்ந்து கஷ்டங்கள் வந்துச்சு. கஷ்டம் வரும் போதெல்லாம் இந்த பெண்மணி நினைச்சாங்க, என் கணவர் ஏன் கஷ்டப்படுறாரு, என் குடும்பம் ஏன் கஷ்டப்படுது, இந்த கஷ்டத்துக்கு என்னதான் வழி? அப்போதெல்லாம் இவங்களுக்கு ஒரு காரியம் ஞாபகம் வரும். அந்த மந்திரவாதி சொன்னது, இந்த குழந்தையை கொண்டு போய் கங்கையில் கரைக்க வேண்டும் என்று. ஒரு கஷ்டமான நாளில், ஒரு வேதனையான நாளில் இந்த குழந்தைய தன் கரத்தில் தூக்கி கொண்டாங்க, இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டாங்க, கங்கையை நோக்கி நடந்தாங்க. அந்த கங்கையில் அந்த குழந்தையை கொண்டு போய் வைத்தாங்க. கண்களை மூடிக்கொண்டு அந்த பிள்ளையை விட்டு திரும்பினாங்க. அந்த பிள்ளையுடைய சத்தம் அம்மா என்று அவர் கதறின போது தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு அங்கிருந்து நடந்து வந்தாங்க. தன் கண்கள் காண அந்த பிள்ளை அந்த கங்கை நதிக்குள்ளே புரண்டு மறைந்து போனதை பார்த்துவிட்டு ஓ என்று அழுது கொண்டே இவங்க வந்த அந்த நேரத்தில் தான் இந்த நற்செய்தி கூட்டத்தில் அந்த அருமையான போதகர் சொல்லி கொண்டிருந்த வார்த்தைகளை அவர் கேட்டாங்க. கேட்டபோது அவங்க சொன்னாங்க, 1 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை சொல்லியிருந்தீங்கன்னா என் பிள்ளையை நான் காப்பாற்றி இருப்பேனே, என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி நான் இழந்து விட்டேனே, இந்த இயேசுவை நம்பினா என் சாபம் மாறுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா ஐயோ நான் அந்த குழந்தையை காப்பாற்றி இருப்பேனே என்று சொல்லி அழுதாங்களாம். அவங்கள குறித்து சொல்லும் போது சொல்கிறாங்க, இன்றும் அந்த பெண்மணி மனநிலை பாதிக்கப்பட்டவராய் இந்த கிராமத்தில் இருக்கிறார்கள். நாம் ஒன்றை அறிந்து கொள்வோம், நம்ம வீட்டு பக்கத்தில் நமக்கு தெரிஞ்சவங்க எத்தனையோ பேர் ஆறுதல் இல்லாமல் வேதனையோடு கஷ்டத்தோடு கலக்கத்தோடு கூட இருக்காங்க. யார் அந்த இயேசுவை சொல்லுவார்கள்? யார் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள்? எவ்வளோ விடுதலை இல்லாத சூழ்நிலையில் மனவேதனையிலும் கலக்கத்திலும் இருக்கிறவர்களை யார் கை தூக்கி விடுவார்கள்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையை தூக்கி கொண்டு நடந்து கொண்டு இருந்தபோது சீரேனே ஊரானாகிய சீமோன் அவருக்கு உதவி செய்ய வந்தார். நாமும் இன்று இயேசுவுக்கு உதவி செய்ய முடியும். நம்மை அந்த உதவி செய்கிற அல்லது நற்செய்தி பணியை செய்கிற இந்த பணியை நாம் இன்று செய்ய முன் வருவோமா? அடுத்த இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட்.